அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை, வளர்வரை சுபமுகூர்த்தம், பிரதோஷம். 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல லாபம் கிட்டும், வியாபாரம் செழிக்கும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 12ஆம் வீடு. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும், சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. தேவையான அத்தியாவசியமான செலவுகளுக்கு மட்டும் செலவு செய்து வீண் செலவு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சலும் வேண்டாம். பல இடங்களுக்கு செல்லும்போது ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகளுக்கு மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே சேதாரம் இல்லாமல் சரியாக செய்து முடிப்பது நல்லது. பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், சங்கட சதுர்த்தி நாள். 30ஆம் தேதி அதாவது 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், நல்லதொரு முன்னேற்றம் கிட்டும், நல்ல நாள், நன்மை வந்து சேரும், பூமி யோகம் இருக்கிறது, நல்லதொரு முன்னேற்றகரமான பெருமைக்குரிய நாளாக வருகிறது. பிறகு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணியிலிருந்து ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சண்டை சச்சரவு இது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அமைதியும் மௌனமும் இருந்தால் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மேச ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும், மதிய நாட்கள் வெள்ளி சனி போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் நன்மையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷப ராசி இந்த வார ராசி பலன். 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், வளர்பிறை சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், பௌர்ணமி. கும்பராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலைகளில் நல்லதொரு முன்னேற்றமும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், வியாபாரம் செழிக்கும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும், நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும், நல்லதொரு முன்னேற்றமும் நடக்கும், லாபம் அதிகரிக்கும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், புத்திசாலித்தனம் மேலோங்கும், வியாபாரம் செழிக்கும், அலுவலக பணி சிறக்கும், நன்மை வந்து சேரும், நல்ல நாள். பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 நிமிஷத்துலேருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை நாள், சங்கட சதுர்த்தி. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு விரைஸ்தானமாக இருக்குது, 12ஆம் இடம். செலவுகள் அதிகரிக்கும், சிக்கனமாக இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். பல இடங்களுக்கு சென்று ஏமாற்றம் தராமல் ஒரு முக்கியமான வேலைகளுக்கு மட்டும் திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. ஞாபகம் மறதி வராமல் நினைவாற்றலை பெருக்கி செய்கின்ற வேலையை எச்சரிக்கையாக முன்கூட்டியே செய்துவிடல் நல்லது. பொருள் இழப்பு ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை நாள் 22ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது ஜென்ம ராசியில் வர்றது நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், வாகன யோகம் இருக்குது, வீட்டில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆகவே ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்கத்திலேயே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்களில் நல்ல முன்னேற்றமும் நன்மையும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை
வளர்பிறை, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். தொழில் முன்னேற்றத்தில் மிகுந்த கவனம் தேவை. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பம் அடையாமல் விடாமுயற்சி வெற்றி தரும். எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீட்டு சந்திரன் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபாரம் செழிக்கும், அலுவலக பணி சிறக்கும், புத்திசாலித்தனம், அறிவாற்றல் மேலோங்கும். நல்லதொரு நாளாக, நன்மை தருகிற நாளாக பயன்படுகிறது. பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி, 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும். இதில் மேச ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. நல்லதொரு முன்னேற்றமோ லாபம் கிட்டும். தொழில் முன்னேற்றம், இரட்டிப்பு லாபம் கிட்டும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஒரு பதவி உயர்வு, பெருமைக்குரிய நிகழ்வு நடக்கும். பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மிதுன ராசி 12ஆம் வீடு. கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். பண வருமானம் இருக்கும், செலவு இருக்கும். கொஞ்சம் சிக்கனம் தேவை. அதை சுப செலவாக, தேவையான முக்கிய செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் செலவுகளையும் வீண் அலைச்சலையும் தவிர்ப்பது நல்லது. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம காலத்தில் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை, சுப முகூர்த்தம், பிரதோஷம். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்கு 8ஆம் வீடு. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்களும் மனக்குழப்பம் ஏற்படும். அதை சமாளித்து பொறுமையாக, அமைதியாக கடந்து செல்வது நல்லது. மனதில் உறுதி வேண்டும். தேவையான வீண் குழப்பங்கள் வேண்டாம். மனோதிடத்தோடு பொறுமையாக அந்த நாட்களை கடந்து சென்றால் நன்மை நல்லது. பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை நாள் காலையில் 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது கடகராசி 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். விடாமுயற்சி தேவை. ஒரு பலவிதமான இடையூறுகளும் சிக்கல்களும் வரலாம். அதை சமாளித்து புத்திசாலித்தனமாக அதை கடந்து செல்வீர்கள். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல் கடுமையாக உழைத்தால் அந்த உழைப்பு உயர்வை கொடுக்கும். அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்காமல் உழைப்பு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் சிக்கனமாக சமாளிப்பது நல்லது. பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி, 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். பூமி யோகம் இருக்கிறது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷபராசியில் சந்திரன் வர்றது கடகராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் இரட்டிப்பு லாபமும் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். குருச்சந்திர யோகம் இருக்கிறது. நல்ல நாள், நன்மை வந்து சேரும். வாகன யோகம் இருக்கிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும். பெருமைக்குரிய நாளாக வருகிறது. ஆகவே கடகராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்களில் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்:
16ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை சுப முகூர்த்தம் பிரதோஷம். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. கும்பராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை தருவார். மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை நிகழும். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. நிதி பற்றாக்குறை, பொருளாதார சிக்கல் ஏற்படும். அதை சிக்கனமாக இருந்து சமாளிப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்களும் மனக்குழப்பம் ஏற்படும். கவலைகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்காம மன உறுதியோடு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து பொறுமையாக அமைதியாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலை 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். இன்றைய முயற்சி நாளை வெற்றி என்கிற அடிப்படையில் முயற்சியை கைவிடாமல் தொடர் முயற்சி தேவை. விடாமுயற்சி வெற்றி தரும். அதிர்ஷ்டங்களை எல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை நம்பினால் போதுமான வெற்றி கிட்டும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதி தேவை. பிறகு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷபராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசி 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். குருச்சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு அதிகரிக்கும். நன்மை கிடைக்கும். வாகன யோகம் இருக்குது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். சுப நிகழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும், இறுதிக்கட்ட நாட்களும், ஞாயிறு போன்ற நாட்களும் வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 16ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை சுப முகூர்த்தம் பிரதோஷம். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய விடாமுயற்சியால் பலவிதமான பிரச்சனைகளை சரி செய்து, எதிர்ப்புகளை சரி செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. எதிர்ப்புகள் விலகும். துன்பங்கள் கரையும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை விளங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நல்ல புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் மேலோங்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது கன்னி ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டிரம் நாளாக இருக்குது. மனக்குழப்பம், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மன உறுதியோடு அதை சரி செய்து பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. மற்றபடி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும். டென்ஷன் படபடப்பு இருக்கும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறுங்கிற அடிப்படையில் விடாமுயற்சி தேவை. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இருந்தாலும் குருச்சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் கொஞ்சம் வரவு, பண வரவெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆகவே விடாமுயற்சியால் வெற்றிகளை பெறுவது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் படபடப்பும் டென்ஷன் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக கவனமாக சென்று வருவது நல்லது.
ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாள், நன்மை தருகிற நாளாக வருகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்வரை சுப முகூர்த்தம் பிரதோஷம். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பௌர்ணமி. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கொஞ்சம் மனதுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். மன சோர்வும் மன விரக்தியும் வரும். ஆகவே எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு செய்தால் அந்த நாட்கள் மனக்கவலையில் இருந்து விடுபட்டு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். கவலைகள் வேண்டாம். பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றத்தை கொடுப்பார். கஷ்டங்கள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், துன்பங்கள் கரையும். பொருளாதார முன்னேற்றத்தில் கொஞ்சம் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக அமையும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியால் அதை சரி செய்து வெற்றி காண்பீர்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும். தடைகளை மீறி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி, 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பார்ட்னர்ஷிப் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் சிறக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷபராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசி 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. அதில் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் பொறுமையாக அமைதியாக கடந்து செல்வது நல்லது. கவலைகளிலிருந்து விடுபட்டு மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை தேவை. ஆகவே துலாம் ராசி பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாளாக, நன்மை தருகிற நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை சுப முகூர்த்தம் பிரதோஷம். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக வருகிறது. வாகனத்தில் செல்லும்போது சிறு சிறு தடைகள், இடையூறுகள் வரலாம். அதை சமாளித்து பொறுமையாக செல்வது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து மனக்கவலைகளை அதிகப்படுத்தாமல் அந்த நாட்களில் இயல்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்து கொள்வது நல்லது. எதிர்பார்ப்பு இல்லாமல் இயல்பாக மனநிலையில் இருப்பது நல்லது. மன அழுத்தம், மன சோர்வு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி, 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக வருகிறது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும். உடல் உழைப்பாலையும் பலவிதமான முயற்சிகளை செய்து தடைகளையும் எதிர்ப்புகளையும் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷபராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசி 7ஆம் வீடாக வருது. வீட்டில் கணவன் மனைவியுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை நிலவும். வாகன யோகம் இருக்குது.
விருப்பப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சுப நிகழ்ச்சி அதிகரிக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். குருச்சந்திர யோகம் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாளான வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை சுப முகூர்த்தம் பிரதோஷம். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. 3ஆம் வீடு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்லதொரு முன்னேற்றம் பெருகும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியம், குறிக்கோள்லாம் ஈடேறும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். விடாமுயற்சி வெற்றி தரும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன், படபடப்பு இல்லாமல், இடையூறு ஏற்படாமல் கவனமாக சென்று வெற்றி பெற வேண்டிய நிலையில் தன்னை தயார்படுத்தி கொள்வது நல்லது. சிறு சிறு இடையூறுகள் வரலாம், சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதை கண்டு பின்வாங்காமல் விடாமுயற்சியால் வெற்றி பெறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் பண வருமானம், ஊதிய உயர்வுக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக அமைகிறது. பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாள். மன சோர்வுகள் வரலாம். மனக்கவலை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. எதை செய்தாலும் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்து கொள்வது நல்லது. பிறகு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து எதிர்ப்புகளை எல்லாம் சரி செய்து, பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக இருக்கும். பயணங்களில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். சுறுசுறுப்பும் உத்வேகமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வு உண்டாகும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இறுதிக்கட்ட நாட்களான இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாளும் நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 16ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை சுப முகூர்த்தம் பிரதோஷம். 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் பௌர்ணமி. இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. இல்லறஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் அதிகரிக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு கொஞ்சம் நிதானமாக பேசுவது நல்லது. வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் முன்கோபம், வீண் வாக்குவாதம் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். நல்ல அறிவாற்றலும் புத்திசாலித்தனம் மேலோங்கும். பெருமைக்குரிய நாளாக வந்து சேர்கிறது. நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். பொறுமையாக அமைதியாக செல்வது நல்லது. விடாமுயற்சி தேவை. டென்ஷன், படபடப்பு இருந்தாலும் சிறு சிறு இடையூறுகள், தோல்விகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து பின்வாங்காமல் தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். கடின உழைப்பு உயர்வை கொடுக்கும். பிறகு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள்
மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். ஆகவே மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காம மன உறுதியோடு திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. பொறுமை தேவை. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்விரை சுப முகூர்த்தம் பிரதோஷம், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். சுறுசுறுப்பாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்ப வேலைகள் அதில் நிறைய பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அமைதியாக பொறுமையாக பேசுவது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் அறிவாற்றலால் புத்திசாலித்தனமாக கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி, 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் வெற்றி பெறும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷபராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பயணங்களில் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. மற்றபடி வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. விடாமுயற்சி வெற்றி பெறும். தொடர் முயற்சி தேவை. சிறு சிறு இடையூறுகள், தோல்விகள் வந்தாலும் பின்வாங்க விடாமல் சுறுசுறுப்பாக செயலாற்றுவது நல்லது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதிய நாட்கள் வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை சும முகூர்த்தம் பிரதோஷம், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 12ஆம் வீடு, விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அதை சிக்கனமாக சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் வரும். அதே மாதிரி வீண் அலைச்சலையும் தவிர்ப்பது நல்லது. முயற்சி செய்கிற போது பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே வீண் அலைச்சலை தவிர்த்துவிட்டு முக்கியமான வேலைகளில் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. ஞாபகம் மறதி வர வேண்டாம். நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்திடல் நல்லது. பிறகு 18ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 19ஆம் தேதி வியாழக்கிழமை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. சந்தோஷம், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி சனிக்கிழமை சங்கட சதுர்த்தி, 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் கிருத்திகை மதியானம் 12 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் வீட்டு வேலைகள் அதிகரிக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு அமைதியாக பேசுவது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆகவே குறைவான வாக்குறுதியை சொல்லி அதை நிறைவேற்றுவது, அமைதியாக செயல்படுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். முன்கோவப்பட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அவசரம் இல்லாமல் நிதானமாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அமைதி தேவை. பிறகு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 3ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், ஊதிய உயர்வெல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களும், ஞாயிறு போன்ற நாட்களும்
நன்மை தருகிற நல்ல நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள். நல்ல தகவல்களும் பயனுள்ள தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.